வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பார். இந்த போராட்டத்திற்கு என்றைக்கு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும், இந்த போராட்டத்திற்கு விடிவு காலம் கிடைக்கும் என எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை குறிப்பிட்ட வயதிற்கு மேல் முன்னேற்றத்தை எட்டிவிடும். அதனால் அந்த ஒரு நேரம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நேரம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகர்கள் என்பது ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்பில் ஒரு அமைப்பை நாம் இப்பொழுது பார்ப்போம். லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும். 12 லக்கணங்களிலே மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்கணங்களிலே எந்த லக்கணமாக வேண்டுமானால் லக்கணம் இருக்கட்டும். முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும், முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், லக்னாதிபதியும் சேர்ந்து எந்த வீட்டிலும் இருந்தாலும் 12 வீடுகளில் எந்த வீடுகள் இருந்தாலும், லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 3ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 4ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 5ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானமான 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானமான 8ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 10ஆவது வீட்டில் இருந்தாலும் சரி, 11ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 12ஆம் வீடான மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, சுக்கிரன் குரு லக்னாதிபதி 3 பேரும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் ஒரு நேரம் கஷ்டப்பட்டாலும் 37 வயதிற்கு மேல் அந்த ஜாதகர்களுக்கு வாழ்க்கை என்பது முன்னேற்றம் தொடங்கிவிடும். அதன் பின்பு அவர்கள் வாழ்நாளில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்து பெரும் செல்வத்தை ஈட்டி தண்ணீரை பெற்று விடுவார்கள். ஆனால் இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதே சுக்கிர பகவான், குரு பகவான், லக்கணாதிபதி இவர் லக்கணத்துக்கு கேந்திரங்களில் இருந்தாலும் இந்த யோக பலங்கள் உண்டு. அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.